விவசாயிங்க மேலே ரொம்ப அக்கறையோட ரொம்ப அரவணைப்போட இருக்கிற மாதிரி நிறைய பின்பங்களை உருவாக்கிடுறாங்க சில தலைவர்கள். ஆனால் உண்மையாகவே சொன்ன வாக்கை சரியாக செய்து முடிச்சதில் மிகப்பெரிய பங்கு அதிமுகவுக்கு உண்டு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் மூலயமா விவசாயிகள் பயிர்க்கடன் வாங்கியிருந்தாங்க. இந்த பயிர்க்கடனை கொரோனா காலத்தில் கட்ட முடியாத சூழல். அப்போது விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பாக அண்ணன் எடப்பாடியார்கிட்ட இது ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க. இந்த கடனை ரத்து பண்ணி கொடுங்க, எங்களுக்கு பேர் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்ட அண்ணன் எடப்பாடியார் 12,110 கோடி தள்ளுபடி பண்ணுறார் விவசாயிகள் வாங்கின பயிர்க்கடனை. அதுவும் ஏற்கனவே அரசாங்கத்தை நடத்துறதுல மிகப்பெரிய சிரமம், எந்த வருவாயுமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 4 வருஷம் முதலமைச்சராக இருந்த இந்த காலகட்டத்தில் எந்த வருவாயுமே இல்லை அரசாங்கத்துக்கு. நல்லா பாருங்கள், ஒரு பத்திரப்பதிவு பண்ண முடியாது, ஒரு கம்பெனி இயங்காது, எதுவுமே இல்லை. அப்படி இருந்தும் இது மாதிரி காலகட்ட சூழலில் விவசாயிகளின் நலன் கருதி 12,110 கோடி கடனை தள்ளுபடி பண்ணுறார். இது எவ்வளோ பெரிய விஷயன்றத சம்மந்தப்பட்டவங்களுக்கு புரியும். சாதாரணமாக நம்ம கொரோனா காலத்தில் ஒரு ரூபா வருமானம் இல்லாத போது நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும், கஷ்டப்பட்டிருப்போம்னு புரியும். அது மாதிரி சூழல்லையும் 12,110 கோடி ரூபாய் விவசாயிங்களுக்கு மட்டும் கடன் தள்ளுபடி பண்ணுறாருன்னா எவ்வளோ பெரிய மனசு வேணும், புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 2014 அம்மா ஆட்சியில் இருக்கும்போது 5,800 கோடி தள்ளுபடி பண்ணுறாங்க. அதிமுக ஆட்சியில் மட்டும்தான் கூட்டுறவு பயிர்க்கடனை 2 முறை தள்ளுபடி பண்ணாங்க. இப்படி ஏதாவது மற்ற அரசாங்கம் யாராவது இப்படி பண்ணியிருக்காங்களா? 2 முறை விவசாயிகள் தள்ளுபடியை அனுபவிச்சாங்க. இதை எந்த அரசாங்கமும் செய்யலை, அதிமுக அரசாங்கம் தான் பண்ணியிருக்கு.